என் பேர் புகழ். நான் 12th ஃபெயில். எத்தனையோ வேலைக்கு போய் பார்த்தேன், பிடிக்கல. ஆனால் சம்பாதிக்கணும். மனசுக்கு பிடிச்ச வேலையை தேடிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் கிடைக்கல. நமக்கு சேர்க்க கொஞ்சம் சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போதை கைங்க. ஆனால் நான் நல்ல பையன்தான்ப்பா. ஆனால் ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. அன்னைக்கு தேவையா? நான் இவ்வளோ சாஃப்டாக பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு போகணும்ல எனக்கு விருப்பம் இல்லைப்பா. ஆனால் என்ன சொன்ன? சின்ன பையன். நான் சின்ன பையனா? இல்லை, நான் சின்ன பையனா? அதனால தான் இப்படி கிடக்க. சாரி பஸ் லேட் ஆயிடுச்சு. ஆனா போதும். எத்தனை நாளைக்கு இருக்கிறதுலே பவரா இழுத்தா சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி ஒன்று கிடைக்குமா? துட்டு எச்சா செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, நான் தரேன். நீ எடுத்துகிட்டு வா. சரி பாஸு, நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்க. ப்ரோ, போட்ட 5 நிமிடம் கழிச்சு தான் ஏறும், அப்புறம் சொர்க்கம்தான். அன்னையிலேருந்து கொஞ்ச நாளாக இந்த மாதிரி நான் நாசமாக போகிறதுக்கான எல்லா கனவும் வந்துச்சு. பயந்துட்டேன், ஒருவேளை தப்பான வழிக்கு போயிடுவானோன்னு. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள், மற்ற வீட்டில் இருக்கிற உன்ன மாதிரி பசங்களையும் பாருடா, படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறாங்க. நீயும் தான் இருக்கியே, படிப்பும் வரல, வேலைக்கும் போகலை, வேலைக்கு சேர்த்து விட்டாலும் போக மாட்டேங்கிற, வீட்டு வேலையும் செய்கிறது இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் எதுக்கு தான் வீட்டில் இருக்கியோ? இதில் இந்த பொறுக்கி பசங்களோட சேர்ந்துட்டு ஊரை சுற்றிட்டு 10 மணிக்கு வர. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வரும்போது ஒரு நாய்க்குட்டியை பைக்காரன் அடிச்சிட்டான். நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றினேன். அதுக்கெல்லாம் எங்கிருந்து காசு வந்துச்சு? வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரீ தான். பேசாம டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணி பாருங்க. ஒரு நாள் உங்க கேரக்டரை பாசிட்டிவ் ஆக்குற மாதிரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வாங்க. எக்ஸாம்பிளுக்கு, பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல கஷ்டப்படுறவங்களை காப்பாத்துறதா இருக்கட்டும். அப்படி பண்ணிட்டு வந்துட்டு நீங்க தேடுற கேள்விக்கான பதில மனசுல நினைச்சிட்டு படுங்க. காலையில் எந்திரிக்கும் போது பாருங்களேன், உங்க கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கும். என்னன்னு தெரில, ஒரு குருட்டு நம்பிக்கை தான். எதுக்காக நான் பிறந்தேன்? இந்த உலகத்துக்கு நான் யார்? என் பிறப்புக்கான காரணம் என்ன?
டேய் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ வாச்சு அறிவு வந்துச்சு. நீ என்ன மாதிரியே பேசுகிற? ஐ எம் யுவர் குட் வாய்ஸ். எத்தனையோ நாளாக என்ன தூங்க வச்சிட்டேன், பட் இனிமே நடக்காதுப்பா. குட் வாய்ஸா? சரி அதை விடு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றி பாசிட்டிவ் ஏற்றிக்கிட்ட, நல்லாதான் போச்சு. நீயா தானே ஆசைப்பட்டு கேட்ட நீ யாருன்னு? நான் யாரு? நான் ஒரு அது சஸ்பென்ஸு. சரி, உன் கோலை அச்சீவ் பண்ணணும்னா கஷ்டப்பண்ணுமே, பரவாயில்லையா? பரவாயில்ல. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது, பரவாயில்லையா? பரவாயில்ல. மொபைல் பார்க்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட ஊரே சுற்ற முடியாது, பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆப்போனட்லாம் டஃப் கொடுப்பாங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல. அவங்க எல்லாரையும் ஜெயிக்கணும்னா முதல்ல ஒருத்தனை ஜெயிக்கணும். யார? யுவர் பிக்கஸ்ட் எனிமி இஸ் யுவர் அன்கண்ட்ரோல்டு மைண்ட். டேய், என்ன அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்ன கெட்ட பழக்கம்? அவனை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிடு, நீ ஜெயிக்கிறது இந்த உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது. டேய், அவன் உனக்கு என்னடா தரான்? அவன்கிட்ட போனால் கஷ்டப்படணும், உழைக்கணும். நான் அப்படியா? டிவி, ஃபோனு, ஊர் சுற்றுறது, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சல. கஷ்டப்படவே வேணாம், சந்தோஷமா இருக்கலாம்டா. நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. கஷ்டப்பட்டு கிடைச்சாதானடா அதோட அருமை தெரியும். எதுக்குடா நீ கஷ்டப்படணும்? எதுக்கு நீ கஷ்டப்படணும்? உன்னை சந்தோஷமா வச்சுக்க தான் நான் இருக்கல்ல. இங்க வந்துடுறா, இங்க வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் உன்னை கூப்பிட மாட்டேன்ப்பா. திஸ் இஸ் யுவர் லைஃப், யுவர் விஷ். அவ வேணாம், இங்க வாடா, இங்க வா, உனக்கு எல்லாமே தரேன், சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு. ஐயோ வானாப்பா, வானா, உன் சாவகாசமே வேணாம். நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சாதிக்கணும். எதில் சாதிக்கணும் தான் தெரில, சொல்லுங்க. உனக்கானது உனக்காக உன்னை தேடி வரும், கண்டிப்பா வரும். சொல்றா ஹீரோ, என்ன பண்ற? டேய் மச்சான், நான் தான் ஹீரோ ஆக போறேன்னு சொல்லிட்டே இருப்பேன்ல. எங்க சித்தப்பா ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிமாவது பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. டைரக்டர் தான்டா இல்ல. நீ தான் சின்ன வயசுல நிறைய கதை எழுதுவேல, பண்றியா? சரிடா, நான் கூப்பிடுறேன். டேய் கண்டிப்பா சொல்றா. நான் கூப்பிடுறேன். டைரக்டரா? அப்போ நான் டைரக்டர். அன்றைக்கி அந்த நாயை காப்பாற்றினால தான் வீட்டுக்கு லேட்டாக போனதுனால தான் அம்மா என்னை திட்டினாங்க. அவங்க திட்டின கடுப்பில் தான் டிவியை ஆஃப் பண்ண சொன்னதை சேனல் மாற்றினேன். அந்த சேனலில் தான் அந்த ஆடை பார்த்தேன். அந்த ஆடை பார்த்து தான் அந்த கேள்வியை கேட்டேன். அந்த கேள்வியை கேட்டதுனால தான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். Camera rolling. Action.